அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு அலா ரசூலிக்கல் கரீம் அம்மா பாத். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல் பின்பற்றுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், நட்பு கொள்வதில் சிறந்த நபர் தாய் மற்றொருவர் தந்தை என்றும், அமல்களில் சிறந்தது சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் என்றும் என்ற ஒரு உபதேசத்தை உங்கள் மத்தியில் வைத்து ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் லுகர் தொழுகைக்கு பிறகு ஒரு சிறிய உரையாக பல தலைப்பின் கீழ் நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றும் ஒரு சிறிய பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு, இந்த மாதம் பொதுவாக குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய நிலையில், குர்ஆன் நமக்கு என்ன மாதிரியான சட்டங்களை நடைமுறைகளை அல்லாஹ் நமக்கு அந்த குர்ஆன் மூலியமாக சொல்கிறான் என்பதையும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டும். குர்ஆனில் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் அதன் பொருளுடன் எடுத்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் போது பல தகவல்கள் நமக்கு புதிதாக இருக்கக்கூடிய தகவல்கள் அதற்கு கிடைக்கும். சில கேள்விகளுக்கு பதிலே மனிதரிடத்தில் கிடையாது. அப்படி கிடைக்காத ஒரு பதிலிற்கு குர்ஆனிடத்தில் நாம் தேடி பார்த்தால் அந்த பதில் நமக்கு கிடைக்கும். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்வில் பல நிகழ்வூட்டும் சம்பவங்களை, நம் வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை, சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஏற்படுத்துகிறது. ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தோடு இருக்கும்போது எப்படி வாழ வேண்டும், இந்த சமுதாயத்தோடு பழகும்போது எப்படி அவங்க நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த நிலையில் இந்த குர்ஆன் பேசக்கூடிய பல வசனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, அதோடைய பின்னணி என்ன, பொருள் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு ஒரு கேள்வி எழலாம். என்ன மாதிரியான கேள்வினா, இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறாங்க, வானம் பூமி, வாழ்வு மரணம், இரவு பகல், அதே போல் மனிதர்களாக படிக்கக்கூடிய நம்மளை பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து செல்வந்தராகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சுருக்கான். அதே போல் நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியும் நம்மளுடைய சமுதாயத்தில் பொதுவாக இந்த உலகில் இருக்குது. அதே போல் லோ கிளாஸ் சொல்லுவாங்க, புவர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, ஏழையாக இருக்கக்கூடியவங்களும் நம்ம உலகத்தில் வாழ்கிறாங்க. இந்த தரம் ஏன் பிரிக்கப்படுது? செல்வத்தை வாரி வாரி அவங்க வழங்கக்கூடியவங்க அல்லாஹ் என்ன பண்ணுறான், தொழுகிறான் இல்லை வழங்குறான் அப்படிங்கிறது கேட்டால் கிடையாது. இல்லை மீடியமாக இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் 24 மணி நேரம் வழங்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏழையாக இருக்கவங்களும் கேட்டாலும் கிடையாது. அல்லாஹ் வழங்கக்கூடியவங்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்தும், அல்லாஹ் வழங்கக்கூடியவங்களை செல்வத்தை கம்மியாக கொடுத்தும் நம்ம கண் முன்னால் நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அல்லாஹ் ஏன் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம், அதற்கான பதில் என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நம்ம யோசிக்கலாம். நம்மளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்களாக இருப்பாங்க, நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க. நம்ம லோ கிளாஸில், அதாவது ஏழையாக இருந்தால் நம்மளோட நண்பர்கள் பணக்காரனாக இருப்பான். நம்ம அல்லாஹ் 5 வேளை தொழுவோம், நம்மளோட நண்பர் அதை பக்கமே போகிறதில்லை, வருஷ கஞ்சாதான் இருப்பானுவோம். ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் ஏன் எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் ஏன் என்னோட மேலே இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கிடைக்கலைங்கிற ஒரு கேள்வி என்ன? ஏன் அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருளாதாரத்தை சமமாக எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரித்து கொடுக்கக்கூடாது? எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு? இந்த ஏற்றத்தாழ்வால் பல
சாதியாலேயோ மதத்தாலேயோ குணத்தாலேயோ ஏன் இங்கே பாகுபாடு படுத்தப்படணும்? ஏன் அல்லாஹ் ஏன் இந்த பொருளாதாரத்தை சமமாகவே பிரித்து கொடுத்துட்டா என்ன ஆயிர போகுது? ஒருத்தர் ஏழையாக இருந்தால் அவங்க ஒருத்தன் பணக்காரராக இருக்கான், அதுக்கு அடுத்தவளும் பணக்காரன் அப்படி இருந்துட்டு போகலாமே, இல்லை ஏழை 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 இருந்துட்டு போகலாமே. எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வை வந்து அல்லாஹ் படைக்கிறான்? ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான் இது. எதனால் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கும்போது இந்த கேள்விக்கு வந்து பதிலுக்கு பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சிறிய சம்பவம். என்ன சம்பவம்? 1972 ஜூன் 22 நம்ம பார்க்கலாம். அந்த உலகத்தில் பல ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு வராங்க. பல அறிஞர்கள் வந்து மாடை வச்சு பண்ணுவாங்க, கிளியை வச்சு பண்ணுவாங்க, பாச்சானை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, மனிதரை வச்சு கூட ஆராய்ச்சி பண்ணலாம். இதுபோல் எலியை வச்சுமே பல ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க, குரங்கு வச்சு பல ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஒரு நபர் ஒரு ஆய்வு பண்ணுறாரு, எலியை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறாரு. என்ன ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் எலியும் ஒரு பெண் எலியும் எடுத்துக்கிறாப்புல. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் லைஃப்பை கொடுக்குறாரு, ஒரு இடங்களை கொடுக்குறாரு. அந்த வளர்க்கக்கூடிய ஒரு செட்டப்பை கொடுத்துட்டு அந்த செட்டப்பில் எப்படி பண்ணுறாருன்னா, அந்த எலி ஆண் பெண் இனப்பெருக்கம் பண்ணி ஒரு பெரிய கூட்டமாக ஆகுது. அந்த எல்லா எலிகளுக்குமே சமமான உணவு, சமமான வந்து இடம், அந்த வாழக்கூடிய எல்லாருக்குமே எல்லா எலிகளுக்குமே சமமான எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லாமே வழங்கப்படுது. உணவாக இருக்கட்டும், அது ஆரோக்கியத்தை செக் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அத்தனையுமே சமமாகவே அந்த எலிகளுக்கு வழங்கப்படுது. இது எக்ஸ்பெரிமெண்ட் யூனிவர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 25 சொல்லுவாங்க, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அப்போ எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்துட்டு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எலிகள் என்ன ஆகுதுன்னா, நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்கிற ஒரு மென்டாலிட்டி அதுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இப்போ அதோடைய இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த இனப்பெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து, பெண் எலிகளை பார்த்து கோவப்படுது. பெண் எலிகளை தன்னுடைய பெத்த பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுது, கோவப்படக்கூடிய ஆரம்பிக்குது. ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தன் இனத்தில் இருக்கவங்களையே கொலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு 100 கட்டம் போனீங்கன்னா அந்த இனத்தையே கொண்டு திங்குது. இதனால நான் இதோட விளைவு என்னன்னா, எல்லாமே சமம் என்ற ஒரு நிலையை வந்து அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க எல்லா இலைக்குமே. அது போற்றும் இல்லாமல் தன்னுடைய இனத்துக்குடைய ஆண் இனம் வந்து எலி வந்து உடலுறு கொள்ளுது, பெண் இனத்தோடையே சேருது. இந்த அளவுக்கு மாற்றத்தை வந்து எப்படின்னா, நார்மலாக இருந்து எல்லாமே எலிகளை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் எப்படி ஆண் பெண் எப்படியோ அதே போல தான் எல்லா விலங்குமே. ஆனால் எல்லாம் சரியாக கிடைக்கும் போது அதோடைய மாற்றங்கள், சமுதாய மாற்றம் சொல்லுவோம்ல, அதோடைய சமுதாய மாற்றத்தில் சமமாக கொடுக்கும்போது கொலை செய்யுது, தன்னுடைய பெத்த எலியை கொள்ளுது, தன்னினத்தோடைய இனம் சேருகிறது. இதே போல் அடிக்கிட்டே போகிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. சரி, இது வந்து ஒரு செட் ஆஃப் எலி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் 100 ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதே போல் ஒரு தனிமையான ஒரு செட்டப் ஒரு இடங்களை ஏற்படுத்தி அதே போல் சமமான எல்லாத்தையுமே உணவுல இருந்து ஆரோக்கியத்திலேருந்து நோய்பாய் மட்டும்தான் எல்லாத்துக்குமே சமமாக கொடுக்குறாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே போல் தான் ஒரு ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட்டு? தன் சமுதாயத்தை அழிக்கிறது, ஒழிக்கிறது. இதே போல் ரிசல்ட் தான் வருது. இதே போல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்குமே பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வழங்கிட்டான். எல்லாரும் சமம் என்ற ஒரு கேட்டகரியில் ஒரு சமம் என்ற ஒரு நிலையை வந்து எல்லாம் தந்துட்டானா, ஜாதி மதம் மொழி வேறுபாடு ஆண் பெண் வேறுபாடு எதையுமே நம்ம பார்க்க போகிறோம். தர்மம் செய்ய முடியுமா? செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மள்ட்ட எல்லாருமே செல்வந்தர்களாக இருப்போம். ஒரு ஷாப்பிங் மாலில் போய் நம்ம ஒன்று வாங்க போனால் நமக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவான். உணவில் பற்றாக்குறை வரும். எல்லாமே சமம் என்ற ஒரு கேட்டகரி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு அழிவு மட்டும்தான் மிஞ்சுமே தவிர, ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுமே அந்த எலி எப்படி எல்லாமே கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படி உணர்வோம்? நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குன்னா கடவுளாக உணர்வோம். நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த ஃப்ரோன் மாதிரி கேட்டகரியில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவன் ஏன் வந்து தன்னை கடவுளுங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து அடைஞ்சா? ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை, எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது.
எல்லாமே என்கிட்ட இருக்கும்போது அல்லாஹ் எல்லாத்தையும் சமமாக படைச்சிட்டானா நானும் ஒரு கடவுளுங்கிற மாதிரியா ஒரு அந்தஸ்தை வந்து என்ன பண்ணிடுவான், அவனை அறியாமலே சைக்காலஜி அடிப்படையில் வந்துடும். ஃப்ரோன் கிடைக்கல அப்படி தானே, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நம்ம கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சுல. அப்போ இந்த பொருளாதாரம் வந்து அல்லாஹ் எல்லாத்துக்குமே சமமாக எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துட்டானா நம்ம இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம சொன்னோம்ல எலிக்கு என்ன நடந்துச்சு அதே போல தான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணனே தெரியாது, கொலை பண்ணணும்னு தோணும், சாவணும்னு தோணும், என்ன பண்ணனே தெரியாத அளவுக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரே கேட்டகரியில் இருக்கும்போது இப்படி தான் நடக்கும். அப்போ இதுக்கு தான் அல்லாஹ் வந்து ஒரு ஏற்றத்தாழ வைக்கிறான். இதை தான் அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான். அல்லாஹ் தமது திருமலையில் 42வது அத்தியாயத்தில் பேசும்போது அல்லாஹு தனது அடியார்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கினார், அவர்கள் பூமியில் அநியாயம் செய்திருப்பார்கள். 42வது அத்தியாயத்தில் இதை வந்து 27வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். நம்ம ஒரு எலி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி மனிதர்களை வச்சு நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் சமம் என்ற ஒரு நிலையை நம்ம கொடுத்தா ஒரு கட்டத்துக்கு மேலே மரணங்கள் மட்டும்தான் மிஞ்சும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், மரணம் மட்டுமே மிஞ்சாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுனாலும் நடக்கலாம். ஏன்னா எல்லாருமே யாரும் கண்டுக்கிறது போகிறது இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் 42 அத்தியாயம் 27வது வசனம், அல்லாஹு தனது அடியார்களுக்கு வாழ்வாதாரத்தை வாரி வழங்கினால் அவர்கள் பூமியில் அநியாயம் செய்வோராக இருந்தார். அதனால்தான் ஏனெனில் தன் நாடியவருக்கு அளவின்படியே இருக்கிறான். அல்லாவுடைய வசனம், அல்லாவுடைய வார்த்தை. சிம்பிளாக எல்லாம் வந்து நம்ம சொன்னோம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை நான் உருவாக்கலைன்னா இந்த பூமியில் நீங்கள் அநியாயம் செய்வீங்க, அக்கிரமம் செய்வீங்க, அநியாயம் நீதியை வழங்க முடியாது, வரம்பு மீறுவீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை தானே அழிச்சிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போவீங்கிறது நம்மளை படித்து அல்லாஹ்க்கு தெரியும்ல. அதுதான் இந்த குர்ஆன் வசனத்தை சொல்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியபடி அளவுடனே உங்களுக்கு நான் வந்து பொருளாதாரத்தை வழங்குறேன். இதான் வந்து அல்லாஹ்வுடைய வாசகம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்துட்டு வரோம், ஒவ்வொரு வசனங்களை பார்த்துட்டு வரோம். இந்த வசனத்தோட படிப்பினை என்னென்னா, நமக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கானோ அதில் நம்ம திருப்தியை கொண்டு அந்த பொருளாதாரத்தின் மூலயமா நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய சமுதாயத்தை நம்மளால் இயன்ற அளவுக்கு உண்டான அந்த தர்மங்களை செஞ்சுட்டு போகணும். அவன் வந்து பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு பொறாமை, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படக்கூடாது. அதே பொருளாதாரம் ஒரு நாள் நம்மக்கிட்ட வரும்போது தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை நம்மக்கிட்ட இருக்குமாங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்போ இந்த வசனத்து மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான், தன் நாடியோருக்கு அளவின்படியே அல்லாஹ் வந்து பொருளாதாரம் வழங்குகிறான். அந்த பொருளாதாரத்தை நமக்கு சரியான முறையில் நம்ம குடும்பத்திற்கு செலவழிக்கணும். மார்க் அடிப்படையில் ஒரு சார்ந்த ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை குறித்து நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பாங்கிற ஒரு அச்சத்தோடு நம்ம செலவிச்சாலே நம்ம இந்த வசனத்தை அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு என்னென்ன மாதிரியான கண்டிஷன் சொல்கிறானோ வாழ்ந்துட்டு போயிடலாம். இவ்வளோ தான். இது நம்ம எதனால் சொல்கிறோன்னா, குர்ஆனில் இதே போல் சின்ன சின்ன வசனங்கள் நிறையவெல்லாம் வேண்டாம், சின்ன சின்ன வசனங்களை எடுத்து அதுக்கு நம்ம ஒரு சிந்திப்புங்கிற ஒரு ஆற்றல் நம்ம கொடுத்தாலே பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய இந்த ரம்லான் காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை படிங்க, அதிகமாக படிக்க ஆரம்பிங்க, தமிழில் படிங்க, அதோட அர்த்தங்களை உள்வாங்குங்க. பல பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் வந்து அந்த குர்ஆனில் தீர்வு ஆக்கி வச்சுருக்கான். அப்போ குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.